அது பேசிக் ஃபார்முலாஸ் பார்க்க போறோம். டெரிவேட்டிவ்ஸ் எப்படி இருக்கும்? ஃபார்முலாஸ் என்ன நோட்டேஷன நோட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு ஜென்ரல் ஃபங்க்ஷன் எடுத்தோம்னா, அதனுடைய டெரிவேட்டிவ் எப்படி நோட் பண்ணுறாங்கன்னா, dy பை dxன்னு நோட் பண்ணுவாங்க. இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து dy பை dx ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் நோட் பண்ணுவாங்க. தட் இஸ் ஈக்குவல் டு இதை வந்து எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு நோட் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரம் ஒய் டிஒய் பை டிஎக்ஸை வந்து ஒய் டேஸ் ஆஃப் எக்ஸு ஆர் ஒய் டேஸ்ன்னு நோட் பண்ணுவாங்க. ஸோ இதான் டெரிவேட்டிவ் பேசிக். இதுலேருந்து நம்ம ஃபார்முலாஸ் எது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலான்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஒய் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டைம் இருந்ததுன்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் டைம் என்ன கிடைக்குன்னா டெரிவேட்டிவ் ஆஃப் கான்ஸ்டன்ட் டைம் 0. செகண்ட் ஃபார்முலா y ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா டி பை டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் அல்ஜிப்ரிக் பவர் என்னன்னு இருந்ததுன்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் n எப்படி எழுதலாம்னா n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா y ஈக்குவல் டு log xன்னு இருந்ததுன்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் log x ஈக்குவல் டு 1 பை எக்ஸ்ன்னு இருக்கலாம். இந்த log xங்கிறது என்னென்னா பேஸ் இ தான், பேஸ் 10 இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேஸ் ஈயோட ஃபார்முலா மட்டும்தான் log xக்கு. அதனால் log பேஸ் இ எக்ஸோட டெரிவேட்டிவ் ஃபார்முலா. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் போட்டிங்கன்னா டெரிவேட்டிவ் ஆஃப் ரூட் எக்ஸ் என்ன கிடைக்குன்னா 1 பை 2 ரூட் எக்ஸ். நெக்ஸ்ட்டு y ஈக்குவல் டு எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்ததுன்னா டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ்பொனன்ஷியல் பாசிட்டிவ் பவர் ஈக்குவல் டு பாசிட்டிவ் பவர். அதே நெகட்டிவ் பவர் வந்ததுன்னா டெரிவேட்டிவ் ஆஃப் நெகட்டிவ் பவர் ஈக்குவல் டு மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு சைன் எக்ஸ்னு வந்ததுன்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். நைன்த் ஃபார்முலா y ஈக்குவல் டு காஸ் எக்ஸ்னு வந்ததுன்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் sin x. y equal to tan x இதுனா derivative of tan x equal to secant square x. y equal to cosecant x னு வந்ததுன்னா derivative of cosecant x equal to minus cosecant x into cot x. 12th formula y equal to secant x வந்ததுன்னா derivative of secant x equal to secant x into tan x. y equal to cot x வந்ததுன்னா derivative of cot x equal to minus cosecant square x. y equal to sin inverse of x வந்ததுன்னா derivative of sin inverse x equal to 1 by root of 1 minus x square.
y equal to cos inverse xன்னு வந்ததுன்னா டெரிவேட்டிவ் ஆஃப் cos inverse x equal to minus 1 by root of 1 minus x square. Y equal to tan inverse of x ன்னு வந்ததுன்னா derivative of tan inverse of x equal to 1 by 1 plus x square. Next y equal to cosecant inverse of x ன்னு வந்ததுன்னா derivative of cosecant inverse x equal to minus 1 by x into root of x squared minus 1. Y equal to secant inverse of x ன்னு வந்ததுன்னா derivative of secant inverse x equal to 1 by x into root of x squared minus 1. Y equal to cot inverse of x ன்னு வந்ததுன்னா derivative of cot inverse of x equal to minus 1 by 1 plus x square. So next is called a multiplication formula. Y equal to sum u of x into v of x. Multiply of two variable function வந்ததுன்னா ஸோ இதை நோட் பண்ணுறது வந்து uv whole dash or d by dx of uv equal to u dash v plus uv dash. So next division formula y equal to u of x divided by v of x divided by ரெண்டு ஃபங்க்ஷன் வந்ததுன்னா u by v whole dash equal to u dash v minus u v dash divided by v squared. So next basic one, suppose y equal to a into f of x ன்னு வந்ததுன்னா அப்போ di dx of a of f of x ஏங்கிறது கான்ஸ்டன்ட் டைமு ஏங்கிறது கான்ஸ்டன்ட் டைம்னா வெளியே எடுத்துகிட்டு எழுதணும். தட் இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு d by dx of f of x. f of x வந்து எனி ஃபங்க்ஷன் கூட இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு y ஈக்குவல் டு சப்போஸ் அடிஷன் அண்ட் சப்ராக்டில் ரெண்டு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அதனுடைய டெரிவேட்டிவ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா f of x ப்ளஸ் ஆர் மைனஸ் g of x இருந்ததுன்னா ரெண்டையும் செப்பரேட் பண்ணி டெரிவேட்டிவ் எழுதணும். d by dx of f of x plus or minus d by dx of g of x. So 24. Suppose y equal to function of function இருந்ததுன்னா that is a sine rule மங்கது. So derivative of so function of function can be written as f dash of g of x into inside function திரும்ப derivative பண்ணும், that is called a g dash of x. This is a basic formula for the derivative.